நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லையாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், நிறைய ஜாப் வேகன்சியை பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஜாப் வேகன்சியை பற்றி தான் நம்ம போடுறோம். பார்த்திங்களா, அந்த ஜாப் வேகன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ஜாப் வேகன்சியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, குறிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி போகிறீங்க, இந்த ஜாப் வேகன்சிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கப்பூர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே நம்ம சேனல் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சிட்டேருந்து ஜாப் ஆர்டர்ஸ்லாம் நிறையா நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 200 ஆர்டர்ஸ் கிட்ட நமக்கு வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே நான் போஸ்ட் போட்டுறது கிடையாது. என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் சிங்கப்பூரில் இருந்ததுனால எனக்கு அங்கே எவ்வளோ பணம் எந்த வேலைக்கு கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலை பெஸ்ட்டாக இருக்கும், இந்த வேலை ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதில் நான் ஃபில்டர் பண்ணுவேன். ஏன்னா என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுவேன். ஃபில்டர் பண்ணி எஸ்ஜி தமிழ்நாட்டை கொடுப்பேன். அவங்க ப்ராப்பராக வெப்சைட்டில் போடுவாங்க. அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு அவங்களுக்கே அவங்க நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, டாக்குமெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, அந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கா, அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டேரெக்டாக அந்த லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கு அனுப்புவாங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சிலேருந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேசி என்ன டீட்டெயில்ஸு, எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கு தான் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க. டேரெக்டாக நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக போகிறீங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நம்ம வீடியோவாகவும் ஜாப் வேகன்சிஸ்லாம் போடுறோம். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருந்தோம். ஸோ இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம இந்தியாவிலே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருது. அது எல்லாத்துக்கும் அது கண்டிப்பாக நான் பதில் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இது எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. ஓகேங்களா, நான் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, சிங்கப்பூரில் தான் இருப்பாங்க. சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு தான் இந்த கமெண்டை பண்ணுவாங்க. அவங்களும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களையும் விட மாட்டாங்க. படிக்காதவங்களுக்கு, அதாவது அவங்க இப்போ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் சிங்கப்பூரில் இருந்தவங்களை வேணாலும் கேட்டு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கம்மி சம்பளத்துக்கு தான் போயிருப்பாங்க. என்ன எடுத்துக்கோங்க, நான் போகையில் 16 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் அடித்து போனப்போ 1,30,000 நான் ஏஜென்ட் ஃபீஸாக கட்டினேன். ஓகேங்களா, நமக்கு ரொம்ப வேண்டியவர் மூலமாக தான் நான் போனேன். 1,30,000 ஏஜென்ட் ஃபீஸ் கட்டினேன். சிங்கப்பூரில் இறக்கி விட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு நான் வீட்டுக்கு அனுப்பின அமௌண்ட்டு 10,000. அப்போ 10,000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். நம்ம டாலரோட இந்திய ரூபாயோட மதிப்பும் நல்லா ஹையாக இருந்தது. ஸோ 10,000 தான் என்னால் மாதம் அனுப்ப முடிஞ்சது. கடைசியாக நான் ஊருக்கு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,4 லட்சம் வரைக்கும் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். 1 லட்சத்துலேருந்து 1,4 லட்சம் வரைக்கும் நான் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் கழிச்சு? 16 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க தெளிவாக, நீங்கள் சிங்கப்பூர் போகையில் உங்களால் கம்மியான அமௌண்ட் தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் அதே நிலைமை நீங்கள் எந்த பர்மிட்டில் போனாலுமே அதே நிலைமை தான் எப்போயுமே நீடிக்குமானா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருமே சிங்கப்பூரை ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரை ஏன் எல்லாருமே அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னா, முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் உங்களோட சம்பள உயர்வு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சிங்கப்பூரை எல்லாருமே இது பண்ணுவாங்க. இப்போ அரபு கண்ட்ரிலாம் போனீங்க அப்படின்னா, நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரிச்சிருக்கேன். ஒரு சில கம்பெனி மட்டும்தான் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பல கம்பெனிகளில் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அதே சம்பளத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூரில் ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் அந்த சேலரி உயர்வு, சம்பள உயர்வுங்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்கும். சம்பள உயர்வு இருக்கும், போனஸ் இருக்கும், உங்கள் போஸ்டிங் உயர்வு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க அவ்வளவு அதிகமான பேர் இருக்கவே மாட்டாங்க.
ஒன்றுமே படிக்க தெரியாதவங்கள கூட ஜென்ரல் ஒர்க்கராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகையில ஜென்ரல் ஒர்க்கராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்துட்டு உங்கள போர்மேனாக போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து சிங்கப்பூர் போகையில மொத்தமா 7 பேர் 8 பேர் அந்த மாரி தான் போனோம். என் கூட வந்தவங்க யாருமே வந்து இப்போ ஜென்ரல் ஒர்க்கரா கிடையாது. இன்க்ளூடிங் படிக்க தெரியாதவங்க கூட. அவங்களுக்கு என்ன மாரியான போஸ்டிங் குடுப்பாங்கன்னா, கம்பி வந்து படிக்க தெரியாதவங்க என் கூட வந்தவங்க கம்பி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே கம்பி கட்டுற வேலைக்கு கம்பி கட்டுனாங்க, கம்பி தூக்குனாங்க, எல்லாமே பண்ணி அந்த கம்பி கட்டுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிராயிங்லாம் அவங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு. அவங்கள போர்மேன் ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 5 பேர குடுத்து, இந்த கம்பி கட்டுற வேலைய நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சம்பள உயர்வும் குடுத்துட்டாங்க. நான் இருந்த கம்பெனிலாம் வருஷம் வருஷம் $2 சம்பள உயர்வு தருவாங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில போகையில சம்பளம் வந்து கம்மியா இருந்தாலும், சிங்கப்பூர்ல போக போக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் 1. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூருக்குள்ளார நீங்க போனதுக்கு அப்புறமேட்டு நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, லீவெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? லீவு டைம்லலாம் வந்துட்டு கோர்ஸ் போறது. என்ன கோர்ஸ் முடியுமோ அந்த கோர்ஸ். இப்ப படிக்க தெரியாதவங்க, பேசிக்கா தான் ஏதாவது தெரியும் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வச்சு நீங்க கோர்ஸ் போலாம். ரிகர் சிக்னல் மேன்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிறலாம். ரிகர் சிக்னல் மேன் இந்த மாரி சின்ன சின்ன கோர்ஸ்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப ரிகர் சிக்னல் மேன் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ரிகர் சிக்னல் மேன் வந்து அந்த கம்பெனிக்கு தேவைப்படுதுங்கிறப்போ உங்களுக்கு ஹெல்மெட் மாத்திருவாங்க. ஹெல்மெட் மாத்திட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரினியூவல் டைம்ல சம்பள உயர்வு குடுத்து தான் ஆகணும். டிரைவிங் கோர்ஸ் போலாம், எக்ஸலேட்டர் ஆப்பரேட்டர் போலாம், ஃபோக் லிஃப்ட் ஆப்பரேட்டர் போலாம். இந்த மாரி வந்து நெறைய கோர்ஸஸ்லாம் இருக்கு. அத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜெனரல் ஒர்க்கராவே இருக்க மாட்டீங்க. அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த லெவல் நீங்க போறப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கம்பெனியிலருந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்துட்டு அங்க இருந்துகிட்டே பேசுவாங்க. இந்த மாரி போறதுக்கு அங்க சும்மா இருந்துட்டு போயிரலாம். அங்கேயே தொழில் பார்த்துட்டு போயிரலாம். இந்த மாரிலாம் நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா கூட ஒருத்தர் கமெண்ட் இப்பலாம் வந்து சிங்கப்பூர்ல வந்து சம்பாரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். போட்ட காசே எடுக்க முடியல. அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் என்னத்துக்கு நீங்க அங்க இருக்கிறீங்க? போட்ட காசே எடுக்க முடியல, சம்பாரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா நீங்க இங்க வந்துர வேண்டியதானே. சொல்றவனும் இங்க வரமாட்டேன்றாங்க. உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் இது பண்றாங்க. தடுக்குறாங்க, நம்மள திட்டுறது இந்த மாரிலாம் பண்றாங்க. ஸோ வந்துட்டு நீங்க சிங்கப்பூர் வந்து ப்ராப்பரா போனீங்க. அதாவது இந்த வேலைக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாரி நீங்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க போட்ட காச எடுத்துற முடியும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா வந்து அதாவது என்னன்னா, ஒரு 6 மாசம் 7 மாசம் நீங்க வந்து இப்போ ஏஜென்சி ஃபீஸ் கட்டின காச தான் எடுக்க முடியும். அத நானே ஒத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் உங்களுக்கு சும்மா பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஏஜென்சி ஃபீஸ் வாங்கிட்டு தான் பண்ணி தராங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க போன புதுசுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 to 7 மந்த் வந்து நீங்க உழைச்சு ஏஜென்சிக்கு நீங்க கட்டின காச தான் எடுப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க 1 இயர்னால அங்கிட்டு 3 மாசம் இருந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஆனா 3 மாசம் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு ரினியூவல் கிடைக்கும். ரினியூவல் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்க வந்து இந்தியால நீங்க இருந்துகிட்டே நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 20,000 சம்பாரிச்சாலும் உங்களுக்கு அப்படியே செலவாகுற மாரி இருக்கும். ஆனா நீங்க சிங்கப்பூர்ல வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது கண்டிப்பா சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து தேவையில்லாத பேசுறவங்க பேச்சையோ, இல்ல கமெண்டையோ கேட்காதீங்க. சரியான முறையில எப்படி போறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெகுலராவே வீடியோ போட்டுட்ருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் எந்தெந்த பாஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டி போறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாரி லைசென்ஸ்டு ஏஜென்சியாவே இருந்தாலும், எல்லா ஜாப் வேகன்சியும் நம்ம சைட்லயும் சொல்றது கிடையாது. நம்ம சொல்ற ஜாப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ரீசென்ட்டா ஒரு ஜாப் வேகன்சி ஜென்ரல் ஒர்க்கர் ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒருத்தர் 4,00,000 கட்டி போனேன். இந்த வேலைக்கு வராதீங்க அப்படிங்கிற மாரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர மாரி முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, 4,00,000 அந்த வேலைக்கு கட்டி போவே மாட்டாங்க. நம்ம போட்டிருந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ₹1,25,000 தான் வந்து சர்வீஸ் சார்ஜ். 1,30,30,000 சம்திங் தான் சர்வீஸ் சார்ஜ். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மாசம் வந்து 35,000லேருந்து 40,000 மினிமம் 35,000 ஓவர் டைம் நிறையா இருந்துச்சுன்னா 40,000 வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றப்ப, நீங்க கட்டின அமௌண்ட்ட அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளார எடுத்துருவீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு சிங்கப்பூருக்குள்ளாரே நுழைஞ்ச மாரி ஆயிடும். நீங்க அந்த 6 மாசத்துக்குள்ளார அந்த அமௌண்ட்டையும் எடுத்துருவீங்க அப்படின்ற பட்சத்தில, படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்க எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து நல்ல சம்பளம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்ப அவங்க வெளிநாடு போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. கரெக்டான அமௌண்ட் அதுதான். நம்ம வந்து ஏஜென்சி எவ்வளவுதான் லைசென்ஸ்டு ஏஜென்சியா இருந்தாலும், அவங்களுமே போடுற ஒரு சில ஆர்டர் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் ரொம்ப ஹையா இருக்கும். அத நான் ரிஜெக்ட் பண்ணிருவேன். போய் நீங்க 1 1/2 வருஷம் சம்பாரிச்சா தான் கட்டுன அமௌண்ட்டே எடுக்க முடியுன்ற மாரி இருக்கும். அப்படின்ற ஜாப்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிருவேன். வேணாம் இந்த ஜாப் போட வேணாம், இந்த ஜாப் நான் ஆள் தரமாட்டேன் அப்படின்ற மாரி நம்ம சைட்ல இருந்து எதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கரெக்டான ஜாப் எதுவோ அதுக்கு மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்றோம். அந்த இதுல இருந்து அமௌண்ட் எதுவுமே நான் யார்ட்டயுமே வாங்கிக்கிறதே கிடையாது. இல்ல டைரக்ட்டா நம்ம ரெஃபர் பண்றோம், ஏஜென்ட்ட்ட குடுத்துருவோம். ஏஜென்ட் வந்து பேசிருவாங்க. அவங்க என்ன இதுவோ அவங்க பேசி அவங்க பணம் கட்டி நல்லபடியா போய்க்குவாங்க. நல்லபடியா நான் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சாலே ஏஜென்சி சைட்ல இருந்து கரெக்ட்டா மூவ் பண்ணி குடுப்பாங்க. அப்படின்றதுனால இதுவரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டுருக்கு. இனிமேலும் அது மாரி தான் போகும். அதுக்கு வந்து நான் கேரண்டி தருவேன்.
ஆனால் வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்காம நீங்கள் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஜி தமிழன் டெலகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எஸ்ஜி தமிழன் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுளில் போயிட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனீங்க, ஒரு லிங்க் வரும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ஜாப் வேகன்சி கிட்ட அப்லோட் பண்ணுறாங்க. அந்த ஜாப் வேகன்சி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாப் வேகன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன வேலைக்கு போகிறீங்க, ஏஜ் லிமிட் என்ன வேணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், சேல்ரி எவ்வளவு, ரூம் அண்ட் அக்கமடேஷன் வந்து ஃப்ரீயா இல்லை காஸ்ட்டா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், இல்லைனா வந்து டெலகிராம் ஐடி இருக்கும், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டு அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பராக வந்து அதிலே சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அவங்க மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஓகேங்களா? சொல்கிறவன் எவனுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடையாது. எல்லாருமே அங்கே சொகுசாக உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணிக்காமல் நீங்கள் ப்ராப்பராக மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக சூப்பராக சிங்கப்பூர் போய் நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% வந்து பொறுப்பு இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அண்ணே எப்படியாவது நான் போகணுண்ணே, நான் காலேஜே முடிக்காத பசங்க முதற்கொண்டு கேட்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பான பசங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரெஸ்ட் எடுக்கணும் அப்பா அம்மா லைஃப்பில் வந்து நம்ம எப்படியாவது நம்ம சொந்த பந்தம் முன்னாடியே நம்ம ஏரியாவில் நம்மளும் ஒரு மனுஷனாக உயர்ந்து நிற்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், நம்ம அப்பா அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும், நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேல் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமுக்காக தான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தியாகிகள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெளிநாடு போயிட்டால் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது. நான்லாம் வந்து 19 வயசில் போனேன், 35 வயசில் திருப்பி ரிட்டர்ன் வந்தேன். அப்படி இருக்கிறப்ப என்னோட இளமை காலம் ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கேயே கழிஞ்சிருச்சு, சிங்கப்பூர்லேயே கழிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து இளமை காலத்தை கூட தியாகம் பண்ணிட்டு போகிற எல்லா தியாகிகளுமே வந்து மிகப்பெரிய தியாகிகள். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜெயிக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சும்மா வந்து அப்பப்போ பார்க்குறது, அப்பப்போ இது பண்ணுறதுனா கண்டிப்பாக உங்களால் கூடிய சீக்கிரம் போக முடியாது. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வெளிநாடு தான் நம்ம போய் ஆகணும், நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டெய்லி போடுற அப்டேட்ஸ் பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும், ஜாப் வேகன்சி ரெகுலராக உட்காந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு வேலை எதையுமே பண்ணாதீங்க. போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த ஜாப் செட் ஆகுமா, இந்த ஜாப் செட் ஆகுமா, என்ன ஜாப் வருதோ அதுக்கு உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாப் நம்ம வேகன்சி போட்டோம் அப்படின்னா அடுத்த ½ அன் ஹவர்லேயே வந்து அது ஃபுல்லாகிடுது. நம்ம சைடில் மட்டும் கிடையாது. ஒரு ஜாப் வேகன்சி வருது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் எங்கிட்டிருந்து ஃபுல்லாகும், எந்த சைட்லேருந்து டாக்குமெண்ட் போகும்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்ப நம்ம சைடில் நம்ம சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆயிரும். டிலே ஆகுது, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க, இல்லை ஒழுங்காக பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலை உங்கள் கையை விட்டு போயிடும். ரொம்ப நல்ல சேலரியாக இருக்கும், நல்ல வேலையாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐயையோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். 200% நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே இருக்கணும், அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதுக்காக உழைங்க. ஓகேங்களா? அதாவது நான் தற்பெருமைக்காக சொல்லலை, மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். கரெக்டாக என்னோட 8வது வயசு 9வது வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஊரில், இப்போ நான் இருக்க ஊரில் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி பாக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தவன் தான் நான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்காக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் அது முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம், வாங்க பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன். கமெண்டில் வந்துட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன், டவுட் கேட்குறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கேட்குறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து பர்சனல் நம்பர் கேட்குறீங்க. அதான் இது வந்து என்னோடய பிஸ்னஸ் கிடையாது. அதுதான் வந்து என்னால் பர்சனல் அதாவது தேவைப்படுறவங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். என் பர்சனல் நம்பர் நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்
சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்கிட்ட இருக்குது, அவங்களுக்குலாம் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்றப்ப கண்டிப்பாக நான் அந்த இடத்துல கொடுத்துருவேன். அது மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன். பட் நிறைய பேர் இந்த வேலைக்காக பேசுகிறதுக்கெலாம் இது பண்ணுறாங்க. இப்போ நான் இதிலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வருது, பெனிஃபிட் வருது அப்படின்னா நான் என்னோட நம்பர் கொடுத்து நான் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இது என்னோட வேலை கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் வந்து நம்பர் கொடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் எப்படி பேச முடியுமோ அதே மாதிரி என்னோட டெலகிராம் ஐடியில் பேசலாம். என்னோட டெலகிராம் ஐடி QR கோட இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் நானே என்னோட இந்த சொந்த வாய்ஸை நானே ஒவ்வொரு மெசேஜையும் பர்சனலாக பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேர்லாம் டாக்குமெண்ட் அனுப்புனா அதை ஃபார்வர்ட் பண்ணி என்னால் ஆன ஹெல்ப்பை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை ரெகுலராகவே நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் ஜெயிக்கலாம். ஓகேங்களா? வேறு எதுவுமே நான் சொல்ல கிடையாது. நீங்கள் நிறையா பேர்கிட்ட நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் நல்லபடியாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வெளிநாடு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நான் வந்து அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அருண் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆக போகுது. ஆல்ரெடி 70,000 சப்ஸ்கிரைபர் அதில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சேனலு விலாகு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து இப்போ தான் 100K சப்ஸ்கிரைபரே வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் சேனலு. அதே மாதிரி சிங்கப்பூர் ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்க்க போகிறது கிடையாது. நானே சொல்லுவேன், நீங்கள் சிங்கப்பூர் போகிற வரைக்கும் என்னைய ஃபாலோ பண்ணுங்கள், போயிட்டீங்கன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. நீங்கள் நல்லபடியாக போயிட்டீங்கன்ற அந்த திருப்தி இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்த ரீசன்னால தான் சிங்கப்பூர் போயிட்டால் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, வெளிநாடு போகணும். வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதனால தான் 3 வருஷம் ஆயிருக்கு நம்ம இதில் 100K ரீச் ஆக. அதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே அந்த அருண் ட்ராவலரில் நம்ம ரீச் ஆயிரும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா அந்த ட்ராவல் விலாக்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு இருந்தாலும் நான் இதை ஏன் பண்ணுறேன்னா ஒரு சேவையாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு வெளிநாடு போகலை, எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் வந்து இன்னுமே அதாவது நல்லா இப்போ எனக்கு இப்போ நான் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அந்த 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்கு 15 வருஷம் எனக்கு ஆகியிருக்காது. போய் ஒரு 4-5 வருஷத்துலேயே அந்த சம்பளத்தை என்னால் எட்டியிருக்க முடியும். ஏன்னா நான் படிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு கைட் பண்ண ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிகிட்டு இருந்ததுனால பெருசாக என்னால் சாதிக்க முடியல. ஆனால் உங்களுக்கு நான் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.